ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்கரவள்ளி கிழங்குல இடியப்பம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. இதுக்கு 2 மீடியம் சைஸ் சக்கரவள்ளி கிழங்கு தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா மசிச்சு விட்டுருங்க. இது கம்ப்ளீட்டாக மசிச்சு விட்டுருங்க. திப்பி திப்பியாக இருந்தால் உங்களுக்கு இடியப்பம் புளியறதுக்கு டஃப்பாக இருக்கும். அதனால் நல்லா மசிச்சு விட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு 1 கப் இடியப்ப மாவு இதோடு சேர்த்துக்கங்க. அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஒன்று சேர பிசைஞ்சிட்டு லைட்டாக வெதுன்னு இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக வரும். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லைட்டாக வெதுன்னு தான் இருக்கணும். அந்த மாதிரி லேசாக சூடு பண்ணிவிட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சுக்கங்க. மாவு நல்லா இலகுனாப்பில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இடியப்பம் புளிய ஈஸியாக இருக்கும். இடியப்பக்கட்டையில் ஹோல்ஸ் கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாக இருக்க மாதிரி திக்னஸ் பெருசாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அது ஒன்று மட்டும்தான் இதில் ட்ராபேக்கு. அதனால் ஹோல்ஸ் கொஞ்சம் இடியப்பக்கட்டையில் கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாக இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புளிய ஈஸியாக இருக்கும். புளிஞ்சிட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு இடியப்பம் ரெடி. நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் நாட்டு சர்க்கரையும் நல்லா சூடாக வெதுன்னு இருக்க பாலும் ஊற்றி நல்லா ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்யூ.